வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி வந்து டிவைஸில் லேட்டஸ்ட் அப்டேட் மூலமாக ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ மீதி பாயிண்ட்ஸை நம்மளால் சொல்லுவாப்ல. சொல்லுங்க ப்ரோ. நேற்று வந்து அந்த One UI 7ஓட ஃபைனல் அப்டேட் S25 அல்ட்ராவோட ஃபைனல் வெர்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது நமக்கே தெரிஞ்சது பீட்டா மாதிரி தான் இருந்துச்சு. One UI 7 லான்ச் ஆகும் இருந்ததுன்னா பீட்டா ரன் ஆகிற S24 சீரீஸ்ல சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஸ்டேபிள் ரன் ஆகிற S25 என்னடான்னு பார்த்தா பழைய ஃபீச்சர்ஸோட. ஆமாம், ஏன்னா ஒரு புது ஃபோன் லான்ச் ஆனால் அந்த புது OS விடணுன்றதுக்காகவே இவங்களால அந்த டைம் ஃப்ரேமில் முடிக்க முடியல. ஸோ அந்த One UI 7 பீட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பக்ஸ் இருந்துச்சு. மெயினாக அந்த மியூசிக் பிளேயர்லாம் லைவ் அலர்ட்ஸில் காட்டவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கீழே எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பேட்டரி ஐக்கான் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் பீட்டாவில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கம்யூனிட்டி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் மாற்றிட்டு நேற்று வந்து ஒரு 906 MBயோ 960 MBக்கோ அப்டேட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் மிஸ் ஆகிருந்துச்சோ அந்த பீட்டா S24 பீட்டாவில் என்னென்ன இருந்துச்சோ அந்த ஃபைனல் பீட்டாவில் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்து இப்போது இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கம்ப்ளீட் பில்டு மாதிரி தான் இருக்குது. நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணேன். ஃபோன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு பக்குமே நான் நோட்டீஸ் பண்ணல. க்ளீனாக இருக்குது. அந்த மிஸ் பண்ண எல்லாமே வந்துருச்சு. பேட்டரி ஐக்கான் பெருசாகிருச்சு. க்ளீனாக இருக்குது இப்போ பேட்டரி ஐக்கான். அப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ப்ரோ, இப்போ One UI 7 ப்ரோ அடுத்து 7.1 ஒன்று கண்டிப்பாக மேஜர் அப்டேட் ஒன்று வரும். இவன் தான் 7.1 ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக 8 போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்களே. அது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட். 100% எக்ஸ்பெக்டட். ரீசன் என்னன்னா Android 16 வந்து 15 பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆமா, ஏன்னா இப்போ Android 16 வந்து S25 அல்ட்ரால One UI 8 டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி ரிவ்யூஸ்மே அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோல்டு ஃபில் போர்ட்ல One UI 8 தான் லான்ச் ஆகுது டைரக்டா. எப்பயுமே 0.1 லான்ச் ஆகும். அந்த வெரி மாப்ளைக்கு வாங்கின அடி அந்த மாதிரி இல்ல ப்ரோ. இப்போ எல்லாருக்குமே இது சேலஞ்சிங்கா இருக்கும். ஆமா, இப்போ இவ்வளவு நாளா வந்து இப்போ கலர் OS-ஆ இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹைப்பர் OS-ஆ இருக்கட்டும், இல்லனா வந்து ஃபன் டச் OS-ஆ இருக்கட்டும், எல்லாருமே அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கலர் OS கேட்டா 15 விட்டேன், ஃபன் டச் OS 15 விட்டுட்டேன், ஹைப்பர் OS 2 விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. மோட்டோவே விட்டானே. மோட்டோ தான் அப்டேட் லேட்னு சொல்லுவாங்க. மோட்டோவுமே விட்டான் Android 15. ஆமா, வந்து இவன் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது. நிறைய பேர் இது வந்து ட்ரோல் பண்ணாங்க. இப்போ வந்து பட்ஸ்க்கு ட்ரோல் பண்ணாங்களா, வந்து அப்டேட்க்கு ட்ரோல் பண்ணாங்க. பட் எனக்கு என்னன்னா சாம்சங் இதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது பிக்சலுக்கு அடுத்து ரொம்ப ஃபாஸ்டா அப்டேட் விடுறது அவங்க. பிக்சல் விட்டானா அவன் வந்து 1 month குள்ளாரே அப்டேட் வந்துரும். 1 month கூட இல்ல, 2 weeks 3 weeksல அப்டேட் விட்டுருவான் மோஸ்டா. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்த ஒருத்தர் தான் யாருன்னா சாம்சங். சோ இப்போ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த அடி ஆக்சுவலி இதுல ஃபுல்லா மாத்திட்டாங்க. ஆமா, கிரவுண்ட் அப்னு தான் அவனே அந்த பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தான். அந்த One UI 7 கம்ப்ளீட்டாவே மாறுது, நாங்க கோட் பேஸ்ல இருந்து எல்லாமே மாத்திட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால தான் வந்து இவ்வளவு பெரிய சேஞ்ச். இப்போ அடுத்த கூத்து என்னன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு அழகா இதுல குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆமா டப்புன்னு அப்டேட் புஷ் பண்ணுவான். இப்போ என்ன ஆயிடும்னா மறுபடியும் இவன் தான் வந்து ஃபாஸ்டா அப்டேட் டெலிவர் பண்ணான். ஆமா, சோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, அப்டேட்டை பத்தி கதறி அழுதுட்டு அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். ஆமா, அப்டேட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ சாம்சங்லேயே பாருங்களேன், இப்போ ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, இந்த மாதிரி S25 அல்ட்ரா தான் யூஸ் பண்றேன், 10 வருஷமா நான் வந்து ஷாமி யூஸ் பண்ணிருக்கேன். கீர்த்தி வாசன் அப்படிங்கிற நண்பர் 10 வருஷமா ஷாமி யூஸ் பண்ண ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால S25 அல்ட்ரா வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. சரியா, பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் வந்து 95% சார்ஜ் போட்டுட்டு 1080pல பாதி வீடியோவும் அல்ட்ரா HD அதாவது 4Kல பாதி வீடியோவும் எடுத்தேன். அப்படின்னா என்ன சொல்றாரு, 3 மணி நேரத்துக்கு தொடர்ந்து வீடியோ எடுத்தாராம். அதுல ஒரு 1.5 மணி நேரம் 4K, ஒரு 1.5 மணி நேரம் 1080p எடுத்திருக்காரு. இதுல பெரிய பாசிட்டிவ் சைடு என்ன சொல்லணும் அப்படின்னா, 3 மணி நேரம் வீடியோ எடுத்தோம், அந்த டிவைஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஹீட் ஆயிருக்கு. ஆனா கேமரா இப்ப க்ளோஸ் பண்றேன், நான் இதை க்ளோஸ் பண்றேன், அதை க்ளோஸ் பண்றேன்னா பிரச்சனை பண்ணல. சோ கண்டிப்பா வீடியோ எடுத்து முடிச்சல. சாம்சங் வந்து கேமரா க்ளோஸ் பண்ணாது, ஹீட்டா இருந்தாலுமே அது அப்படியே எடுக்கலாம். அது ஒரு காலத்துல வந்து எப்பனா S20 அல்ட்ரா டைம்ல நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சமயா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. S21 அல்ட்ராவே எடுத்துக்கிட்டீங்கனாலும் S20 அல்ட்ரா எக்ஸினஸ்ல S21 அல்ட்ரால நான் 888 வச்சிருந்தேன் ப்ரோ. அப்போ எக்ஸினஸ் இருந்தது, 888 இருந்தது. அப்ப இந்த ரெண்டுத்தையுமே நாங்க சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ராகவன் கிட்ட 200 என்கிட்ட இருக்கிறது 888, நான் 512GB வச்சிருந்தேன் அந்த டைம்ல. ரெண்டுமே பர்னர் தான். ரெண்டுமே பர்னரா இருந்தாலும் அந்த ரெண்டு போன்லயுமே இதே ரூம்ல இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல 45 நிமிஷம் 4K வீடியோ எடுத்தேன். பையன் அசரவே இல்லை. 1 hour எடுத்தேன், அசரவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சது, ஓகே அவன் வந்து எதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், அது வந்து அப்ளைஸ் டு ஆல் பிராண்ட்ஸ், ஆல் ஸ்மார்ட் போன்ஸ். என்னன்னா சிம் இல்லாத ஒரு போன்ல நீங்க வீடியோ எடுங்க, கேம் ஆடுங்க, என்னனாலும் பண்ணுங்க, தலைகீழ நில்லுங்க. ஃப்ளக்சுவேஷன் இல்லாததுனால உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும், ஹீட்டிங்குமே ரொம்ப ஹெவியா இருக்காது. சீரியஸா ப்ரோ, நீங்க வீடியோ எடுத்தாலும் சரி, கேம் ஆடினாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, ஆனா ஒரு சிம் இருக்கிற போன்ல நீங்க இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சிம் அப்படி என்னதான் பண்ணி தொலைன்னு தெரியாது. போனோட அந்த இதுல சொல்லுவார்ல வசூல் ராஜால,
என்ன பண்ணனே தெரியல, என் உயிரை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அதேதான் அந்த மாதிரி சிம் இருக்கிற போன்ல பாதி நேரம் உயிரை வந்து எப்படி சைடு கேப்ல உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும். இப்ப இவர் இப்படி சொல்லும் போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப கீர்த்திவாசன் ப்ரோவோட போன்ல கண்டிப்பா சிம் கார்டு இருந்திருக்கும். சிங்கிள் சிம்மா டியூவல் சிம்மான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அது என்ன நெட்வொர்க்னு தெரியல. இது ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ரோ. பிஎஸ்என்எல் பாருங்க, இன்னைக்கு 4G இருக்குன்னு தான் பேரு. பிஎஸ்என்எல் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட லிஸ்ட்லயே பிஎஸ்என்எல், வோடாஃபோன், ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலயும் எந்த ஏரியால எந்த நெட்வொர்க்கோட சிக்னல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த நெட்வொர்க் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுது. ஆனா மோஸ்ட் ஏரியாஸ்ல எனக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர் பிஎஸ்என்எல் பிரச்சனை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஈவன் விவோட X100 Pro X200 Proலயே வந்து பிஎஸ்என்எல் ட்ரெயின் பயங்கரமாகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. 6000 mAh பேட்டரியே இருந்தாலுமே வந்து சிக்னல் சர்ச் இருக்கிறதுனால பிஎஸ்என்எல் சிம் வந்து அந்த போனையுமே ட்ரெயின் பண்ணுது. அது எந்த பிராண்டுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்க சிம்ல நெட்வொர்க் வந்து மோசமா இருந்துச்சுன்னா முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். அசரவே மாட்டான். ஆனா ஹைலைட் என்னன்னா, நான் என்ன பண்ணேன், இதுக்கு வந்து ஒரு ரெமெடி. பிஎஸ்என்எல்ல 4G ஒர்க் ஆகுது, ஓரளவுக்கு ஃபாஸ்டாவும் இருக்கு. நான் இதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி ட்ரை பண்ணேன்னா ப்ரோ, எப்ப நான் டேட்டா யூஸ் பண்ண போறேனோ, ஏன்னா வீட்டுல இருக்கிற வரைக்கும் மோஸ்டா நான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ண போறது கிடையாது, இங்க வைஃபை இருக்கு. சோ நான் அப்ப எல்லாமே என்ன பண்ணுவேன், சிங்கிள் நேரம் உள்ள போயிட்டு நெட்வொர்க்ல வந்து ப்ரிஃபர்ட் நெட்வொர்க்ல வந்து 2G கொடுத்துருவேன். சோ எஸ்கேப் 2G ஃபோர்ஸ் ஆயிடும். ஃபோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்டா ஃபிளக்சுவேஷனே இருக்காது. அப்ப வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு ரிலேபிளா இருக்கு ஸ்டாண்ட் பை. இதுவே நான் அவுட்டோர்ல இருக்கிறேன், எனக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த 4G டேட்டா தேவைப்படும், 3G 4G தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரிஃபர்ட் 5G இல்லாட்டி ப்ரிஃபர்ட் 4G. சோ இந்த மாதிரி பிஎஸ்என்எல்க்கு ஒரு ரெமெடி நான் ஃபாலோ பண்றேன். சோ ஆக மொத்தம் இது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அடுத்து என்ன, இப்போ இந்த நண்பருக்கு இப்படி ஆயிடுச்சு ப்ரோ என்ன பண்றது நம்ம எல்லாம் கேட்டிருக்காரு பாத்தீங்களா. இதுல வேற என்னன்னா, இது யூசுவலா நடக்குமா இல்லனா இந்த போன்ல மட்டும் தான் தெரியல, இந்த போன்ல மட்டும் தானான்னு தெரியல, கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு ஃபோக்கஸ் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா நான் ரீசெண்டாக ட்ரிப்பு போகும்போது இதில் தான் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபுல்லாகவே. மேக்ரோ மாதிரி குட்டி கிட்ட போய் எடுக்கிறது எது எடுத்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை இவருக்கு அந்த அப்டேட் வரலையோ, நேற்று தானே அப்டேட் வந்துச்சு, ஃபைனல் அப்டேட். ஆனால் நான் அந்த முன்னாடி இருந்த சாஃப்ட்வேரில் தானே யூஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க ப்ரோ, இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. அப்புறம் நிறைய பக்ஸ் இருக்கு பாருங்க. சாம்சங் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவானா அப்படின்னு கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, நான் ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்டினேன், அதுல ஃபிங்கர் பிரிண்ட் சரியா ஒர்க் ஆகல ப்ரோ. இத நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். எய்தர் நீங்க வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஃபுல் ப்ளூ அதுக்கு போயிரணும், அப்படி இல்லைன்னா நார்மல் டெம்பர் கிளாஸ். இதுல என்ன ட்விஸ்ட்னா, அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இடையில ஏர் கேப் இருந்ததுன்னா செத்தோம் நம்ம. கரெக்ட், ஏர் கேப்பே இருந்துடக்கூடாது. ஸோ அதனால அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோனில் நான் கொஞ்சம் பிராண்டடான டெம்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ESR, ரிங்கே, ஸ்பீகன் இவங்களோட டெம்பர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அல்ட்ராசானிக் ஒர்க் ஆகுது. நான் ESR வந்து இந்த 3 பேக் டெம்பர் கிளாஸ் வந்து 1100க்கு அது ஆஃபரில் வந்துச்சுன்னு வாங்கினேன். அது எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினா அந்த அல்ட்ராசானிக் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. லோக்கலாக வாங்கினா சம்டைம்ஸ் அந்த அல்ட்ராசானிக் ஒர்க் ஆகாது. கரெக்ட் ப்ரோ, ஏன்னா அந்த க்ளூ மேட்டர்ஸ் எப்பயுமே. சரி, மொத்தம் வந்து S25 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ல வந்து பாசிட்டிவ் சைன் தான் தெரியுது. ஆமா, சோ இதுக்கப்புறம் வர போற 1 year 8ல இன்னும் நீங்க பெட்டரா நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ண தான் போறீங்க. சோ ஹாப்பியா இருங்க. அடுத்து என்னன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த பேட்டரி ட்ரெயின், அது வீடியோ எடுக்கும்போது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் போன்ஸ்ல யூஸ்வல் தான். iPhone 15 Pro Maxல நாங்க வந்து சிம் கார்டு இருக்கிற போன்ல நாங்க ட்ரை பண்ணும்போது ஒரு தடவை வந்து எங்களை பங்கம் செய்து விட்டது. இன்னொரு தடவை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சிம் கார்டு இல்லாம எடுத்தா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பார்த்தோம் 4K வீடியோ, ஏசி ரூம் தான் போனா ஸ்டுடியோல 50 நிமிஷம் எடுத்திருப்போம். ஏன்னு தெரியல, ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. 45 நிமிஷம் 45% இருந்தது, 45 நிமிஷத்துல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்க அப்படி பார்த்தது இல்ல. மேபி 15 Pro Max யூசர்ஸோ இல்ல 15 Pro யூசர்ஸ் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க 15 Pro Maxல வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா அவங்க ப்ராப்பரான கூலிங் யூஸ் பண்ணல. அந்த A17 Pro வந்து பயங்கரமா ட்ரெயின் ஆச்சுன்னு சொன்னாங்க. 16 Pro Max நல்லா இருக்கு, பட் ப்ரோல இன்னுமே அந்த பேட்டரி ட்ரெயின் பிரச்சனை இருக்கு ஹீட்டிங்னால. ஹீட்டிங் எப்பயுமே அந்த போன் மாமாவே இருக்குன்னு சொல்றாங்க 16 Pro சீரிஸ். பட் Pro Max நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், 16 Pro Max. ஸோ அது ஒரு ஃபேக்ட்டுங்க. மொத்தம் சாம்சங்ல வரக்கூடிய அப்டேட்ல நிறைய விஷயங்கள் நீங்க நல்லா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோசமா இருந்ததுனால தயவு செய்து ரிப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம நண்பர்கள் சக நண்பர்கள் கிட்டயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ உங்க டிவைஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு அப்டேட்ல கண்டிப்பா கீர்த்திவாசன் ப்ரோ உங்க டிவைஸ் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, நம்ம கொஞ்சம் பேக்கப்லாம் எடுத்துட்டு பேக்கப் மட்டும் ஒரே ஒரு ரீசெட் மட்டும், இப்போ ஃபேக்டரி டேட்டா ரீசெட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆயிடும். சம்டைம்ஸ் கம்பெனில இருந்து வர சாஃப்ட்வேர் பேஸா அவங்க இன்ஸ்டால் பண்ணி வருது இல்ல நம்ம புது போன்ல, அதுலயே சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன்ல ஏதாவது பக் இருக்கலாம். பட் அது ஒரு ரீசெட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போன் கேலிபிரேட் ஆகி நார்மல் ஆயிரும். அது எனக்குமே ஒரு முன்னாடி வச்சிருந்த போன்ஸ்ல ஆயிருக்கு, பட் ஒரு ரீசெட்டுக்கு அப்புறம் நார்மல் ஆயிருச்சு போன். அடுத்து என்ன ப்ரோ, கியாஸ்க் அப்படின்னு ஒருத்தர், கியா
SHK. இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இன்னைக்கு தான் அப்சர்வ் பண்றேன், அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 வாட்ச்க்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அவருக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ஆனால் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ சாம்சங்கே எடுத்துக்கோங்க, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் வந்து சாம்சங் நல்லாவே இல்லை வேஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், கண்டிப்பா சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இப்போ இவரும் அப்படி சொல்லும் போது என்னாச்சுன்னா, எனக்கு அமேஸ்ஃபிட் மேல ஒரே ஒரு விஷயங்க, பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள்ல அவங்க கிட்ட ஸ்டாப் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கு. அதை யாராவது சொன்னாங்கன்னா நான் அதை 100% அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா என் நண்பர்களே வந்து T-Rex 2 வாங்கினாங்க, 7000 வரைக்கும் அடிச்சு துவச்சு யூஸ் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க. ஆனா T-Rex 2 ஸ்டாப் மட்டும் பாத்தீங்கன்னா இது போய் பிஞ்சிச்சு. பிஞ்சதான் என்ன பண்ண முடியலன்னா, இங்க இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா கிடைக்குது இப்ப, அதாவது அபிஷியல் கிடைக்குது. சைனால பார்த்தா சூப்பர் குவாலிட்டி ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே 300 ரூபாய், சைனால எல்லாமே கிடைக்கும் 400 ரூபாய். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் வைத்தறிச்சலா தான் இருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு பெரிய பிளஸ், ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளா நானும் ராகவன்லாம் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் நாங்க என்ன யோசிப்போம்னா ப்ரோ, நான் ரொம்ப ஃபிட்லாம் கிடையாது, பட் சைக்கிள் ரொம்ப ஓட்டுவோம். பிளஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா கார்டியோ, HIIT, ஜிம் ஒர்க் அவுட்ஸ், ஸோ மிக்சட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் ப்ரோ. பர்டிகுலரா இதுதான் கிடையாது. வெளில வாக்கிங் போவோம், எப்போ ரன்னிங். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நிறைய ஸ்போர்ட் மோட நாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்ணுவோமா, அப்ப நாங்க யோசிப்போம் ப்ரோ. வந்து எல்லாருக்கும் இருக்கிற தாட் தான். இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் கூட என்ன சொல்லலாம்னா, என்னோட சீரியஸா என்னோட பெட்டரான கெப்பாசிட்டி, எலிஜிபிலிட்டி அண்ட் அந்த நாலேஜ் இருக்கிறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன தோணும்னா, இப்போ என்கிட்ட இந்த வாட்ச் கிடைக்குதுன்னு வைங்களேன், நான் எதுவுமே இல்லாம வெறும் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு பக்கெட்ல முக்கி எடுத்துட்டு அப்புறம் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு லைட்டா தரையில அடிச்சு காமிச்சிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ்ல வச்சு காமிச்சோன்னா நீங்க காண்டாயிடுவீங்க. ஏன்னா அது மோர் அத்லெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஐயோ இந்த வாட்ச் நான் வாங்கினதே என்னோட பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணதான், ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சிருக்கிற பத்தி அப்படின்னு தோணும். சோ எங்களுக்கும் சீரியஸா அப்படி தோணுச்சு. இப்பதான் ரீசெண்டா ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கு நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். அமேஸ்ஃபிட் டீம் அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, சாரி நீங்க வந்து இவ்வளவு அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோ போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, we are very much happy to know about you அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய அமேஸ்ஃபிட் பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. யூசுவலா எல்லாருமே இந்த ஃபிட்னஸ் வாட்ச்னாலே சாம்சங் வாட்ச் வாங்குங்க, ஆப்பிள் வாட்ச் வாங்குங்க, ட்ராக்கிங் நல்லா இருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க. அதை விட்டா ரொம்ப ஹை பட்ஜெட்னா கார்மின் சொல்லுவாங்க. அமேஸ்ஃபிட் பத்தி நான் வீடியோ பார்த்து நான் அதிகமாக பார்க்கவே இல்லை, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. நீங்க போடுவீங்க, நான் பார்த்துருக்கேன், உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்த்துருக்கேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, 4000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி இன்னும் தலைவன் மாசா இருக்கான். ஆமா, இப்போ இல்ல, அது வாங்கி 5 வருஷம் ஆச்சு. அது இன்னும் உயிரோட இருக்கு. நானே GTS 2 மினி வச்சிருக்கேன், சொன்னல உங்ககிட்ட, அருமையான வாட்ச். பேட்டரி லைஃப் போயிடுச்சு. ஆமா, அது வந்து அது இப்போ ரீசெண்டா தான் ப்ரோ, ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான். மொத்தம் என்னன்னா, பேட்டரி மட்டும் செயல்படாம போறது வந்து ஏஜிங் தெரியுது. ஒரு 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. பட் வாங்கி 3 மாசம் 4 மாசத்துல இது போச்சுன்னா சம கடுப்பாகும். ஆமா, அது வந்து QC இஷ்யூ நடந்ததே இல்ல ப்ரோ. சரியா, அதனால தான் அமேஸ்ஃபிட் மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே, அதே சமயம் அவங்க இருக்கலே பக்கான்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட கேட்டது என்னன்னா, அவங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஆக்டிவ் 2 நாங்க லான்ச் பண்ண போறோம். ஓகே, சோ உங்களுக்கு நான் கண்டிப்பா அனுப்புறேன், நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணி எனக்கு டேட்டா கொடுங்கன்னாங்க. நான் நிஜமாவே ரொம்ப டிஃபரெண்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முக்கியமா தூக்கம், இதுக்கு ரிலேட்டடான டேட்டா நிறைய ட்ரை பண்ணி. ஆமா, ஸ்லீப் டேட்டா வச்சு அந்த வாட்ச் எவ்வளவு அக்யூரேட்ன்றது கண்டுபிடிக்கலாம். ஆமா, ஏன்னா இன்னுமே ஆப்பிள்ல ஸ்லீப் டேட்டா கொஞ்சம் இன்கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இப்போ ஸ்லீப் மட்டும் இல்லாம இவன் என்ன பண்றான், மென்டல் ரெக்கவரி, பிசிக்கல் ரெக்கவரி டேட்டா. ஆமா, அது வந்து எனக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1.5 வீக் ஆக போகுது. நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாள்லாம் வந்து எனக்கு பயங்கரமா வந்து எப்படிதான் கண்டுபிடிக்கிற, அதான் சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டர், தூங்கி இருக்கீங்க பட் ஆனா ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி. சில நாள் என்ன பண்ணா ப்ரோ, நம்ம பாடி வந்து ஹியூமன் பாடி வந்து சாம ப்ரோ, அது யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமா, சில நாள் 5 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அது என்ன சொல்லணும்னா, ஸ்லீப் பத்தல, பிசிக்கல் ரெக்கவரி பத்தலன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும், மைண்டும் பாடியும் ஆக்டிவ் ஆயிடும். அது வந்து நம்மள வந்து அதால அவ்வளவு ஈஸியா அதுக்கு 7 நாள் 8 நாள் அதை எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட், எவ்வளவு வருஷமா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது வந்து நான் பார்க்க முடிஞ்சது. ஆனா சில நாள் என்ன ஆகும்னா, நீங்க 7 மணி நேரம் தூங்கிட்டீங்க, எழுந்திருக்கீங்க, நார்மலா நீங்க இந்த டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம் போவீங்க. ஆனா என்னமோ தெரியல, உங்க பாடி என்ன பண்ணுதுன்னா, இல்ல இன்னைக்கு வெயிட்லாம் வேணாம், ரெஸ்ட் எடுக்கலாம், டயர்டா இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, இதுல டேட்டா பார்க்கும்போது மென்டல் ரெக்கவரி பத்தலன்னு இருக்கும். அப்ப எனக்கு ஷாக்கிங், இது நீ எப்படி கண்டுபிடிக்கிற, எனக்கு அதுதான் ப்ரோ. நான் அதனாலேயே வந்து இத ரொம்ப மேபி ஸ்கின் டெம்பரேச்சர்லாம் கூட இருக்கும் ப்ரோ. இருக்கு, ஸ்கின் டெம்பரேச்சர் அதை வச்சு நல்லா ட்ராக் பண்றாங்க. வந்து என்னாச்சுன்னா, சோ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ப்ரோ. ஸ்லீப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்சஃபிஷியன்ட்டா தான் இருக்கும். ஓகே, சோ சஃபிஷியன்ட் ஸ்லீப் கிடைக்கல, ஆனாலும் வந்து பாடி செம ஆக்டிவா தான் இருக்கு. இன்னைக்கு ஆக்டிவா தான் இருக்கேன். ஏன்னா ஒர்க் அவுட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் ரெகுலர் கம்யூட், நான் ஆபீஸ் போறதே சைக்கிள்ல தான் போறேன், அது வந்து விட்டுறலாம். பட் ஜம்பிங் ரோப்ஸ் எப்பயும் மாதிரி பண்ணேன். சோ 30 மினிட்ஸ் இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கீங்கல்ல உங்க ஒர்க் அவுட்ல, ஜம்பிங் ரோப்ஸ் HIIT மாதிரி போடுமேனா ப்ரோ. அந்த ஜம்பிங் ரோப்ஸ் வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ரொம்ப ரிகரஸா பண்ணிட்டு இருந்தேன்.
அதே சமயம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், நிறைய கத்துக்கிட்டேன் ப்ரோ. என்னால வந்து ஒரு டாக்டரா இருந்தா நான் ஒரு சில விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியும். நான் டாக்டர் இல்ல, என்னோட பாடி வச்சு தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் கேலரி டெபிசிட் குள்ளே போனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன், பிளஸ் ஜம்பிங் ரோப்ஸ் டெய்லி 3000 இருந்து 4000 அடிப்பேன். ஓகே, அதை தவிர 20 to 25,000 ஸ்டெப்பும் கவர் பண்ணுவேன். இப்படிதான் இருந்தேன் ப்ரோ. அப்ப முடி கொட்டிச்சு. ஆமா, நீங்க ரொம்ப டெப்ளீட் ஆனா முடி கொட்டும், பல்லு லூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு ஆடுறது பிரச்சனை வரல, ஆனா முடி அது காமனா வரது ப்ரோ. ஆமா, அந்த டைம்ல தான் இருக்கலே அதிகமா முடி கொட்டிச்சு. ஏன்னா ஹீட் ஜெனரேஷன் பயங்கரமா இருக்குல்ல, சோ ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து டிராப் ஆகும் பயங்கரமா. அது அந்த ஹீட் ஒன்னு ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா டெஸ்டோஸ்டெரான் நல்லா பூஸ்ட் ஆகும்ல. ஆமா, அது பூஸ்ட் ஆனது அந்த DHT பிளாக்கர்னு சொல்லுவாங்கல்ல. தலைவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம வேற வந்து வீக்கன் ஆக்கி முடியை வந்து தின்னாக ஆரம்பிச்சு அப்படியே கொட்ட வச்சிடறான் ப்ரோ. சோ இது நடந்திருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நான் வந்து என்ன பண்றேன், பாடி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்றேன், அது அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளே ப்ரோ இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா லோட் கொடுத்தாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் கொடுக்குறாங்க, ஒர்க்கை நீங்க முடிக்கிறீங்க, கௌதம் மாஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரிவார்ட் கிடைக்கும். ஆனா கௌதமோட மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும், வேலை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே டேபிள்ல குத்திட்டு இந்த வேலையை இந்த நேரம் பண்ண சொல்றான் பண்றா அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க முடிச்சிருவீங்க, முடிச்சுட்டு நம்ம அப்ரைசேஷன் எல்லாம் கிடைச்சிடும், அவார்டு கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். ஆனா அந்த நிமிஷம்ல நம்ம எப்படி இருப்போம்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஆனா பண்ற நேரத்துல நம்ம ஒரு ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கும். இதே நம்ம பாடி இருக்குமா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அது எப்படி காட்டிக்குமானா, முடி கொட்டுறது, ஆமா கரெக்ட் தான் காட்டி தொலையுமா. இதெல்லாம் வந்து எனக்கு பத்தி நிறைய பசிக்கும், நல்லா சாப்பிடணும்னு தோணும். நல்லா சாப்பிடணும்னு தோணாலும் நான் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெரி பண்ணிட்டு இருக்கேன். 5 மணி 5:30 மணிக்கு சாயங்காலம் க்ளோஸ் பண்ணுவேன் ப்ரோ. அடுத்த நாள் வந்து 7-8 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுவேன். ஆனா இதுக்கு இடையில நான் இப்போ எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல 7 மந்த்ஸ்ல ரொம்ப ரிகரஸா இருந்தேன். எப்படின்னா கம்யூட்டே எய்தர் சைக்கிள் அடி வாக்கிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்டெப் கவுண்ட் வந்து மினிமம் 20,000. ஆமா, அதை தவிர வந்து டெய்லி ஸ்கிப்பிங் வந்து 100 days ஆஃப் ஸ்கிப்பிங்னு போட்டு இருந்தேன். அதான் நீங்க 3000 ஸ்கிப்பிங்ன்றீங்க. அது மினிமம், பேர் மினிமம். ஒரு நாள்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்மளே அறியாம நம்ம பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகும். நீங்க வந்து ஜிம்ல வெயிட் தூக்கும் போது நம்மளும் வந்து ஆக்சுவலா ஒரு ஜிம் பாடி தான், அதனால ஒரு கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரியும். என்ன ஒன்னா, நீங்க வந்து அன்னைக்கு நீங்க சீரியஸா பார்க்க போனா கொஞ்சம் அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க, ஜிம் போறீங்க, நீங்க அன்னைக்கு வெயிட் தூக்குற ஐடியாலே இல்ல. ஆனா என்னமோ தெரியல, பாடி நம்ம ஈஸியா போவோம், வெயிட் வந்து ஈஸியா போவோம், எக்ஸ்ட்ராவும் போடுவோம், கவுண்ட் அதிகமா போவோம். அதேதான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஸ்கிப்பிங் கண்டினியூ பண்றேன், 1750 கவுண்ட்ஸ் நிறுத்தாம போயிட்டே இருந்தது. அதை திரும்ப என்னால சத்தியமா அச்சீவே பண்ண முடியல. ஒரு நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா 400 500 per set மாதிரிலாம் போட முடிஞ்சது. 1750 அச்சீவே பண்ண முடியல. அது எப்படி நடந்ததுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் ஹியூமன் பாடி வந்து ஒரு மேஜிக்குங்க, சரியா? ஸோ மொத்தம் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இதுல செப் கோச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வந்துட்டு போட்டோம், அது வந்து சம ஜோக்கு, பாவம் அது ஒரு டாஸ்க் கொடுக்கும், நம்ம அதை எப்பயுமே ஓவர் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி. இங்க பாருங்க ப்ரோ, மென்டல் ரெக்கவரி 60, pay attention. Physical recovery 62. So இது வந்து ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, ஸ்லீப் டியூரேஷன் கம்மி, pay attention. So இது எல்லாம் வரிசையா வருதா ப்ரோ? ட்ரைனிங் ஸ்டேட்டஸ், எக்ஸர்சன் லோடு, ஸ்லீப் ரெகுலாரிட்டி. இது வந்து எதுக்கு சொல்லுதுன்னா ப்ரோ, நார்மலா என்ன ஒண்ணா, நம்ம இப்போ 9:30 என்னோட ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னா அது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஆமா, ரெகுலரா 9:30க்கு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இதா வரும், இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து 80 19 போய் குட்னு வரும். சில நாள் வந்து நீங்க திடீர்னு ஒர்க் நாள் 10:30 தூங்குறீங்க, சில நாள் 11 தூங்குறீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கும்போது இந்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சு. அடுத்து வந்து ஸ்லீப் ரெம், அப்புறம் நடுவில் எப்போ தூங்கி எழுந்தீங்க. இது இப்போ இந்த வெயிலுக்கு அதுக்கும் நைட் வந்து நல்லா வேர்க்கும்ல ப்ரோ, வேர்த்ததுன்னா அடுத்து என்ன ஆயிடும்னா எழுந்து வெளில போயிடுவேன். ஆமா, அது தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னா வெயில், அதனால இப்போ அவேக் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. எழுந்து போயிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் ஸ்லீப்ல தான் கணக்கு வரும். ஏன்னா நம்ம ஏசி போடாம தூங்குவோமா, அப்ப இப்படிதான் இருக்குமா. அடுத்து வந்து ஃபிட்னஸ் லெவல், ஃபேட்டிக் லெவல், இந்த டீடைல்ஸ் நீங்க சொன்ன ஸ்கின் டெம்பரேச்சர் இதை வச்சு தான் அக்யூரேட்டா டேட்டா எடுக்க முடியும். ஸோ அசால்ட் பண்றோம் ப்ரோ, நிஜமா வந்து வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த வாட்சுக்காக ஓப்பனா சொல்லணும்னா, இந்த வாட்சுக்காக நான் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கு? வெயிட் லாஸ் ஆக்சுவலா பண்றேன் ப்ரோ. அது கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாப்போம், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். அதுக்காக நான் இந்த தடவை உசாரா இருக்கிற விஷயம் என்னன்னா, கார்ப்லாம் நான் கட் பண்ணல. ஒரு தடவை கட் பண்ணி முடி போறது போதும், இன்னொரு தடவை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹெல்தி ஃபுட் எடுத்துட்டு ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணீங்கன்னாவே எனக்கு மோர் தென் எனஃப். சோ இந்த நண்பர் வந்து என்ன போட்டுருந்தாருன்னா, இந்த மாதிரி அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ப்ரோ. அவர் வந்து அமேஸ்ஃபிட்ல வந்து ஆக்டிவ் சீரிஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஏன்னா அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் வாங்கியிருந்திருக்காரு. ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் எட்ஜ் அளவுக்கு ரகட் கிடையாது, ஆனா அமோலட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கலாம், கால்ஸ் பேசலாம். ஆக்டிவ் எட்ஜ்ல அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஆம்பியன் சென்சார் கிடையாது ப்ரோ, அதனால ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. சரி, ஆனா அதுல ஏதோ பிரச்சனை வந்துருக்கு. சோ இவர் வந்து அமேஸ்ஃபிட் வந்து நான் சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காகவே நான் ரிப்ளை போட்டேன். எதுக்குன்னா, நீங்க வந்து என்னால முடிஞ்சா என்ன டெலிகிராம்ல அப்ரோச் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட் டீடைல் கொடுங்க. அமேஸ்ஃபிட் கேட்டாங்க, ஏன்னா நான் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன். என்னங்க இப்படி ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா என்கிட்ட அமேஸ்ஃபிட் வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா, நீங்க பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப்டர் சேல் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்டேன்.
அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா டீம் ஃபுல்லா மாத்திட்டோம், திரும்ப ரிவாம்ப் பண்ணிருக்கோம் அந்த சர்க்கிள். சோ இனிமே வந்து ஆப்பிள் சேல் சப்போர்ட் ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா அப்படி தலையில மாறிடும், ஆப்பிள் மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, செம்மையா இம்ப்ரூவ் பெட்டர் ஆகும். ஆமா, அது நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. இது அவங்க கொடுத்திருக்க அஷூரன்ஸ். கண்டிப்பா நம்ம சட்டை பிடிச்சி கேட்க தான் போறோம். இப்ப நம்ம நண்பர்களுக்கு இருக்க ப்ராப்ளம்னா நீங்க என்கிட்ட சொன்னா நான் கண்டிப்பா அவங்களை கேட்பேன். அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அவங்க கிட்ட கேட்டேன். நிறைய பேர் ஸ்டாப்லாம் வாங்க ரொம்பவே திணறாங்க, என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அமேஸ்ஃபிட்ல ஒரு சில வாட்ச்ல வந்து டயலோட சேர்த்தியே ஸ்டாப் வரும், அது தேர்ட் பார்ட்டில நம்ம வாங்க முடியாது. அதை மாத்தினா அது ஃபுல் கிட்டா மாத்திர மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் கிட் விற்கிறது இல்லை எங்கேயுமே. ஜஸ்ட் நீங்க சொல்றது அதுதான், வெறும் ஸ்டாப் மட்டும் மாத்திர மாதிரினா தேர்ட் பார்ட்டி வாங்கிக்கலாம். பட் அமேஸ்ஃபிட்ல நிறைய மாடல்ஸ் வந்து ஃபுல்லா அப்படியே ஜி ஷாக் மாதிரி இப்படி ஃபுல் இதா வரும். ஸோ அதில் வந்து மாற்றவே முடியாது நம்ம. ஸோ அதான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அதான் இந்த இடத்துல வந்து எதுக்குன்னா அமேஸ்ஃபிட்டுக்கு வந்து ஏதாவது ப்ரொமோஷன் அப்புறம்னா அப்படி இல்லை. எனக்கு வந்து ஓப்பனா ஒரு ஹாப்பினஸ் சொல்றேங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு எந்தூசியாஸ்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நம்மளோட வார்த்தைக்கு வந்து இன்கேஸ் பிராண்ட் மரியாதை கொடுத்தாங்க, லிசன் பண்ணாங்கன்னா நமக்கு அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நார்மலா வந்து டைரக்டா இப்போ இன்ஃப்ளூயன்சர் கான்செப்ட்ல போகும்போது என்ன ஆகும்னா, இதான் ப்ராடக்ட், இதை நான் லான்ச் பண்றேன், இதை பத்தி பேசி இவ்வளவு முடிஞ்சு அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற பந்தம் அவ்வளவுதான். இவன் வந்து சப்போஸ் வந்து வீடியோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அவன் வந்து என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் கவர் பண்ணியா அவன் கேட்கலாம், நான் பண்ணிட்டேன் இவன் சொல்லலாம், அதோட முடிஞ்சு போச்சு, பேமெண்ட் முடிஞ்சு அவ்வளவுதான். அது பேமெண்ட்ங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் வச்சுப்போம், சப்ஜெக்டிவ்னு வச்சுப்போம். அடுத்து ஆனா என்ன ஆகுதுன்னா இவ்வளவுதான் அவங்க கம்யூனிகேஷன் இருக்கும். பட் நம்ம இப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா, நான் வந்து நிறைய டேட்டா அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஒரு நாள் மட்டும் திடீர்னு என்னன்னே தெரியல, எனக்கு ஸ்லீப் டேட்டா வந்து கொஞ்சம் அப்நார்மலா ஃபீல் ஆச்சு. நான் தூங்குனது வந்து 11:45 தூங்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் கண்ணை முன்னது மேபி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கலாம்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தாலும் 12 o'clock நான் தூங்கி இருக்கணும். ஏன் 12:40 காமிச்சதுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்டேன். உடனே அவங்க அந்த டேட்டா மட்டும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுங்கன்னாங்க. அது அந்த டேட்டா மட்டும் எனக்கு கட் பண்ணி இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுங்க. சோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ப்ரோ. பரவாயில்ல, அவங்க சாஃப்ட்வேர்லயும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பெரிய விஷயம். இதே மாதிரி தான் இயர்ஃபோன். ஆமா, இயர்ஃபோனா அவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ இந்த வீடியோ நம்ம ரீசெண்டா அப்டேட் வீடியோ என்னோடது போட்டிருந்தது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போட்டதுக்கு மெயில் போட்டாங்க. என்ன பார்த்தா கூப்பன் கோட் வந்து அந்த கூப்பன் கோட் தான் ப்ரோ. அதாவது இயர் அது ஒரு கூப்பன் சொன்னாங்களே, திரும்ப ஆக்டிவ் பண்ணிட்டோம் அத அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த கூப்பனை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இத்தனைக்கும் வந்து வருங்க அவங்க ரிப்ளை கூட போட்டிருப்பாங்க. ஏன்னா லாங் டர்ம் ரிவ்யூன்னு ஒன்று போட்டு நாம கம்பேர் பண்ணி போட்டது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் Yes, I noticed your video went live and immediately checked the code on our end. Thank you so much for the update. I am glad that it is working now. அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க. என்ன நான் சொன்னேன், எங்க நாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் கூப்பன் கோட் போட ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகல. ஆமா, ஏன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இயர்ஃபோன் Air 4 Pro வாங்குறது கேட்டிருந்தாங்க. 425 ஆஃப்ங்க. அதாவது Air Pro 4 25%, அதான் AP 425 ஆஃப், 25 ஆஃப், 25% ஆஃப். அப்போ என்ன ஃபைனல் பிரைஸ் வரும்னா 6300 ரூபீஸ். அதுக்கு அது நல்ல ப்ராடக்ட். அதாவது முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்றேன், அந்த ப்ராடக்ட் வச்சிருக்கதா இருந்தா இப்போ நம்ம கௌதம் ரோட் இருக்கிற மாதிரி 8 Gen 3 பேஸ்டு ஒரு Asus போனோ இல்லாட்டி Xiaomi போனோ வச்சிருந்தாதான் லாஸ்லெஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஆமா, நீங்க அந்த ஸ்னாப் டிராகன் சவுண்ட் அதுல நீங்க கேட்கலாம். ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் ஸ்னாப் டிராகன் சவுண்ட். அப்புறம் LHDCயா எல்டாக் இருக்கு அதுல. ஸோ எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஐபோன்ஸுக்குமே அது நல்லா இருக்கும், ஏன்னா எல்டாக் வந்து ஆப்பிள் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரியா, ரைட்டுங்க. ஸோ அதான் இதை வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி கன்வே பண்ணிட்டேன். ஹாப்பியாக இருக்கு. அண்ட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில கோரிக்கைகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அமேஸ்ஃபிட்டோட கன்சர்ன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இவர் வந்து அவங்க கான்டாக்ட் டீம் கிட்ட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவேன். அது அவங்களுக்கு இப்போ என்ன ஹாப்பினா ப்ரோ, கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவங்களுக்கும் டேட்டா வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, இப்போ புதுசா ஒரு சிலர் அதுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஸ்கோர் பண்ணணும். கரெக்ட். நம்ம கம்பெனி எங்க வழுக்குது சறுக்குதுங்கிறத அவங்க சொன்னா அவங்களுக்கு ஸ்கோர். ஸோ இப்போ அவங்களும் துடிப்பா இருக்காங்க. ஸோ இதை ஏன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது? கண்டிப்பா. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு சில ஃபீட்பேக். ஸோ 2 பேருக்குமே அது அட்வான்டேஜ் தான். அது ஆமா, கன்சியூமரும் சரி கம்பெனியும் டெவலப் ஆகிறதுக்கு நல்லது தானே. எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆக்டிவ் 2ல பிரீமியம்னு ஒரு மாடல் இருக்கு. அது வந்து 12000. ஓகே, சஃபயர் கிளாஸ் இருக்கு 12000க்கு. அந்த 2000 ரூபீஸ் டிஃபரன்ஸ்ல அது வருது. சஃபயர் வரும், லெதர் ஸ்ட்ராப்பும் இந்த மாதிரி சிலிக்கா ரெட் கலர் ஸ்ட்ராப் பாக்ஸ்ல வரும் எக்ஸ்ட்ரா. ஓகே, அத தவிர வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட், அந்த டேப் பேமெண்ட். NFC மாதிரி. ஓகே, ஆமா. சோ அதுவும் வருது ப்ரோ. இது வந்து பிரீமியம்ல. பிரீமியம் அந்த 2000 ரூபாய் கம்மியா பே பண்ணனும்னா நமக்கு அது மட்டும் இருக்காது, அவ்வளவுதான். ரைட்டுங்க. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுக்கு சிவரணி கௌதம், பார்க்கலாங்க. பை.